சந்தோஷம். ஜப்பானியரின் வாழ்வியல் முறை எல்லோரையும் ஆச்சரியப்படுத்த வைக்கிறது. ஜப்பானியர்கள் எல்லோரும் 100 ஆண்டு தாண்டி வாழ்வர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாம். இது அமெரிக்கா பார்த்து வியந்து கொண்டிருந்ததாம். ஏன் அப்படி அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்வதற்குண்டான உடலியல் கூறுகள் என்னதான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அந்த வாழ்வியலை ஆராய முற்பட்டார்களாம். ஆம் நண்பர்களே, அப்படி ஆராய முற்பட்டும் போதுதான் அதனுடைய யதார்த்தமான செயல்கள் நமக்கு தெரிய வருகிறது. ஈகிக்காய் என்ற ஒரு ஃபார்முலாவை அவர்கள் பின்பற்றுகின்றார். என்றால் சிரிப்பது என்ற அர்த்தமாம். நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்கிறது. இந்த வாழ்க்கை 100 ஆண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை 40 ஆண்டுகளில் பணம் பணம் என்று அந்த பணத்திற்கு பின்னாடியே உழைப்பே கொடுக்குகிறாராம். மீது 60 ஆண்டுகள் எல்லாம் பணத்தை எடுத்து நாம் மருத்துவமனையில் செலுத்துகின்றோம். அதற்கு பின்பு எவ்வளவோ செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் பொருளாதார வசதி இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் கடைசி காலகட்டத்தில் அந்த வயதான காலத்தில் அவதிப்படுவது உண்டு. இது இந்த ஜப்பானியர்கள் மத்தியில் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவங்களுடைய இயல்பான அந்த வாழ்க்கை முறையை அனுபவிக்கிறார் என்கிறது ஒரு அறிஞரின் செயல். இகிகாய் என்ற அந்த ஃபார்முலா, அந்த செயல்முறை விளக்கம் ஜப்பானியர்களை 100 ஆண்டு கால வாழ வைக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் பின்பற்றும் முறை என்றால் சிரித்து மகிழ்ந்து அந்த வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதன் முக்கியத்துவை உணர வேண்டும். அந்த செயல்திறனை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஒரு குறிக்கோளோடு வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அதற்கு முழு உடலை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் என்றார்கள். மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அதை சிரித்து ஆனந்தமாக பரவசமாக இருக்கும் இந்த செயல்முறை தான் அவர்களை 100 ஆண்டு காலம் வாழ வைக்கிறது என்கிறார் இந்த ஈக்கிக்காய் என்ற அந்த ஃபார்முலா. நீங்கள் நேரம் இருக்கும்போதுமெல்லாம் ஈக்கிக்காய் என்ற அந்த ஃபார்முலத்தை நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தேடி படித்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்வியல் சிந்தனை நம்மளை வியக்க வைக்கும்.